of Margazhi. Kalaye sundarakaram sadaika priyadarshanam ajnana nashakam devam sadgurum muralidharam murali mandita karakamalam munijanamohanam व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுவீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலொரெம்பாவா वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி அருள வேண்டும். ஐங்கரனே, ஆனைமுகனே, கணபதியே. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. அன்னவயல் புதுவை ஆண்டாள் திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. என்ன, நான் ஆண்டாளுடைய தனியன் பாடின உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே எதை பற்றி பேச போறேன்னு. புரிஞ்சதில்ல? Namaskaram. After celebrating Ganesh Chaturthi, Navaratri, Deepavali, Kartigai, I am preparing myself for Margazhi. Margazhi. Andal is the heroine of Margazhi and Kannan is the hero of Margazhi. The moment I say Margazhi, it conjures up beautiful kaleidoscopic images in my mind. Why? I'm going to take you all on a tour, conduct a tour. Where to?
yesterday, today and tomorrow. Are you all ready? Foggy, misty, cold early mornings. பிரம்ம முகூர்த்தம். நான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் உங்களை அழைச்சின்னு போகிறேன். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும் பொழுது காலம்பரம் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எல்லாரையும் அடித்து எழுப்பி விடுவாங்க. இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு கேட்டால், பஜனைக்கு போகணும், கோவிலுக்கு போகணும், கோலம் போடணும் அப்படியெல்லாம் சொல்லி எங்களெல்லாம் எழுப்பி விடுவாங்க. எழுந்த உடனே ஆஹா நெய் மணக்கும் பொங்கல், மிளகு சீரகம்லாம் மணக்கும், ஷோ போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு தான் பொங்கலை பற்றி நினைக்கணும் அப்படின்னு எங்களை வழிப்படுத்துவாங்க. எழுந்திருக்கும் போதே சாப்பாடை பற்றியா அப்படிங்கிறது தப்புங்கிறது எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. போய் பல்ல தேய்ச்சிட்டு வந்தால் பாட்டி சொல்லுவாங்க, முன்னுச்சி வாரிண்டு வா. அதனது முன்னுச்சி அப்படின்னாக்கா, நம்ம தூங்கி இருக்கும்போது தலையெல்லாம் பேயாக பறந்துருக்கும்ல, மற்றவங்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சீப் எடுத்து முன் உச்சி இந்த இடத்த வாரிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு வா அப்படிம்பாங்க. வாசலில் ஒரே சத்தம் கேட்கும். என்னன்னு கேட்டால் வளையல் சத்தம், பாத்திரம் சத்தம், பெண்கள் சிரிக்கிற சத்தம். நாங்கள் எல்லோரும் வாசலில் போய் பார்த்தா நீள திண்ணையில் வரிசையாக மாமி, அத்தை, பெரியம்மா, சித்தி, எழுத்த வீட்டு புஷ்பா இப்படி எல்லாருமா சேர்ந்து வாச தெளித்து கோலம் போடுவாங்க. மணி 3:40. அவ்வளோ காலையில் எழுந்திருச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் போட்டாங்க அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இவங்க கோலம் போடுற அழகை உங்களுக்கு சொல்லணும். பாட்டி ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, எங்கள் பாட்டி தான், உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு, இந்த பாரு பெண்டுகளா, தண்ணி தெளிக்கிற பொழுது எடுத்த தண்ணியை ஒரே பக்கமாக தெளிக்கணும், குறுக்க நெடுக்க கொண்டுறக்கூடாது. இந்த தண்ணி ஆன பிறகு அப்புறமா தான் அந்த கோடியிலேருந்து இப்படி தெளிக்கணும், குறுக்க மாற்றக்கூடாது, ஆகாது அப்படிம்பாங்க. இந்த ஆகாதுங்கிற வார்த்தை அர்த்தம் தெரியல, அப்போ செய்யக்கூடாதுன்னு மட்டும் தெரியும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும் அந்த விஷயம்? ஒரு தடவை தண்ணி எடுத்தால் அதை ஒரே பக்கமாக தெளிக்கணும், இது முடிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கத்துலேருந்து தெளிக்கணும், பிறகு கோலம் போடுவாங்க, தெருவடைச்சு கோலம் போடுவாங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது தெரியுமா? மூளை, உடல், விரல்கள், இந்த மாவு, இவங்க கற்பனை வளம். இப்படி கோலம் போடுற போது எவ்வளவு கோஆர்டினேஷன் இருந்தது. அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காலை வளைக்காத, நிமிர்ந்து நின்று அப்படியே குனிஞ்சு கோலம் போடணும்பாங்க, முழங்கால மடிக்காதம்பாங்க. இவங்க கோலம் போட்டுட்டு அப்பாடா அப்படின்னு எழுந்திருப்பாங்க. அதுதான் மார்கழி மாதத்தோட ரகசியம். அதே நேரத்தில் தெரு ஓரத்தில் பஜனை பாடிட்டு வருவாங்க. எப்படி? ஹரே ராம கோபாலம் பஜ கோவிந்தம் மம ஜீவனம், ஹரே ராம கோபாலம் பஜ கோவிந்தம் மம ஜீவனம் அப்படின்னு பாடிட்டு அவங்களும் அப்படின்னு மூச்சு இழுத்துப்பாங்க. அதுதான் மார்கழியின் ரகசியம். என்னங்க அது, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஓசோன், O3, ஆக்சிஜன் 3. இன்னைக்கு பேசுகிறோம்ல, ஓசோன் டென்ட். இந்த லங்ஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் போகணும்னா இந்த ஓசோனை உள்ளே வாங்கிக்கணும்னு சொல்கிறோம்ல, அதுதான் மார்கழி மாதத்தில் மட்டும் ஓசோன் லேயர் பூலோகத்துக்கு ரொம்ப அருகாமையில் வர்றதுனால தான் அதை வீணடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பெண்கள் கோலம் போட்டு நல்லா மூச்சை பிடிச்சி இழுத்து கோலத்தை போட்டு அப்படின்னு உள்ளே இழுத்துக்கிட்டாங்க. அதனால தான் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் வெளியில் வந்துடுவாங்க, ஏன்னா அந்த ஓசோன் வீணாகிடக்கூடாதுன்னு. ஆண்கள் பஜனை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்லா வாய் விட்டு பாடி அந்த மூச்சு காற்றை இழுக்கிற பொழுது ஓசோன் லேயர் 4.25 வரைக்கும் தான் அது இருக்கும், பிறகு அது மறைஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த ஓசோன் லேயரை உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வருஷத்துக்கு உண்டான ஆரோக்கியத்தை சுவாசிக்கிறீங்க. இந்த உண்மைகளெல்லாம் தலைமுறையாக சொல்லி 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 தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ என்ன மாதிரி யாராவது சொல்லலைன்னாக்க சொல்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களோட சொல்லிடணும். இந்த மார்கழிக்கு இது மட்டும் இல்லை சிறப்பு, இன்னும் எத்தனையோ சிறப்பு இருக்குது.
What is so special about the month Margazhi? In Bhagavad Gita, Krishna says, I am the month of Margazhi, Margasirsham. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறதுனால இது தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிக உயர்ந்த மாதம். எதுக்காக இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டால், ஒருத்தருடைய ஆன்மீக பர்சியூட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆன்மீக விஷயத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் கடை தேரணும், மேலே போகணும் அப்படின்னு அந்த ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக அது கைகூடுங்கிறதுக்காக தான் அதோட தனி சிறப்பு. கண்ணனாகிய மார்கழி மாதத்தில் கண்ணனுடைய பாதார விந்தங்களில் நாம் சரணடைந்தால் அவன் நற்கதி தருவான் அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி எல்லாரும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மார்கழியை வீணடிச்சிடக்கூடாது. அன்றைக்கி நாங்கள் வேற என்ன செஞ்சோம் தெரியுமா? இந்த பஜனையெல்லாம் பாடிட்டு வந்த உடனே பாட்டி ஒரு ஸ்லோகம் சொல்லி தருவாங்க. காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேஹி பதிம் மே குருதே நமஹா. இதை சொல்ல வைப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணனுடைய சகோதரியாகிய மகா மாயையே, நாங்கள் பாவை நோன்பு நோக்கிறோம். இதைத்தான் ஆண்டாள் பண்ணினா. எதுக்காக? கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு நாங்களும் கேட்கணுங்கிறதுக்காகத்தான். அப்போல்லாம் நாங்கள் கேட்போம் பாட்டிக்கிட்ட, why should we have a good husband party? Is there anything else we can ask for? அப்படின்னா பாட்டி சொல்லுவாங்க, பைத்தியம், வாழ்க்கை நல்லா அமையணும்னா குடும்பம் நல்லா அமையணும், நல்ல கணவன் அமையணும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகம். மகாமாயே, கண்ணனுடைய தங்கையே, எங்களுக்கு கண்ணனையே கணவனாக அடைவதற்கான பாக்கியத்தை தரச் செய்வாய் அப்படின்னு வேண்டிக்கணும். இதுதான் ஆண்டாள் கேட்டா, அவளுக்கு கிடைச்சது, பறையும் கிடைச்சது. அப்போல்லாம் கேள்வி கேட்டால் they used to answer so well, they used to explain everything, each and everything. இன்றைக்கி நாம் யாரையான்னு கேட்டோம்னாக்கா அழகாக ஷ்ரக் பண்ணிடுறோம். அது ஆன்சர் அல்ல. ஆக இந்த மார்கழியோட 10 விஷயத்தில் இப்போ எத்தனை விஷயம் வந்திருக்கோம்? உங்களுக்கு எத்தனை விஷயம் புரிஞ்சுது? அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகலாமா? மார்கழி மாதத்தோட சிறப்பு 1 2 சொல்ல சொல்ல எத்தனை வருது தெரியுமா? அந்த அதிகாலை வேளையில் இறைவனை நினைக்கணும். மற்ற மாதங்களில் இவ்வளவு சீக்கிரம் நம்ம எழுந்து இறைவனை நினைக்கிறது இல்லை. இந்த மாதத்தில் மட்டும் அதிகாலை வேளையில் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினியா அப்படிம்பாங்க. அதாவது வீடுகள்லையும் பஜனை மடங்கள்லையும் எல்லாருமே அந்த இறைவனை நினச்சி பாடாமல் இருக்க மாட்டாங்க. எங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் மத்தியானத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன தெரியுமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச்சிறு மீர்கள் கூர்வேல் கொடும் தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். இதை சொல்லி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மாதத்துக்கு உரிய திருப்பாவை இது, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, இதெல்லாமும் ஒரே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ திருவெம்பாவை எப்படின்னு கேட்டால், ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தரங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் பார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போவோய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன்.
ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே, இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இந்த எம்பாவாய் எம்பாவாய்ங்கிறது திருப்பாவையிலும் வரும், திருவெம்பாவையிலும் வரும். என் பெண்ணே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் கல்யாண குணங்கள் இறைவனுடையது அப்படிங்கிறத ஒரு பாடல்லையும் அர்த்தம் தெரிஞ்சு நாங்கள்லாம் பாடினோம். இந்த கோலம் போட்டு முடிஞ்ச உடனே பாட்டி சொல்லுவாங்க, ஓடி போய் குழந்தைகளா இங்கே வாங்க, எல்லோரும் பால் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஓடி போய் தோட்டத்தில் பூசணி பூ பரங்கிப்பூ பூத்துருக்கும், பறித்து எடுத்துகிட்டு வாங்க. எல்லாரும் திபு 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 திபுன்னு ஓடுவோம். அப்போ ஓடுற போது தாத்தா அங்கே எது சொல்லுவார், ஜானகி சொல்லி அனுப்பு, குழந்தைகளுக்கு ஆண் பூ தான் பறிக்கணும், பெண் பூவை பறிச்சுட போகிறாங்கன்னுட்டு. திருப்பி நாங்கள் எல்லாரும் ஓடி வருவோம். வந்தாக்க பாட்டி சொல்லுவாங்க, இந்த தோட்டத்தில் பரங்கிப்பூ பூசணிப்பூ ரெண்டும் மஞ்சளாக பூத்துருக்கும் சரியா, அப்போ நீ அந்த பூவை அப்படி அடியில் பார்த்தேன்னாக்கா ஒரு உருண்டையாக காய்ச்சிருந்ததுனாக்கா அது பெண் பூ, அதை பறிக்கக்கூடாது சரியா, ஏன் தெரியுமா, அது நாளைக்கு பெரிய காயாகும். சரி, அப்போ அந்த ஆண் பூனா அடியில் காய் இருக்காது, அதை மட்டும் பறித்து எடுத்துட்டு வா, வரும்போது பசுஞ்சாணி இருக்கும் எடுத்துகிட்டு வாங்கோ அப்படிம்பாங்க. அதை மட்டும் யாரான்னு ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுருவோம், நீ சாணியை எடுத்துகிட்டு வா, நாங்கள்லாம் பூ எடுத்துகிட்டு வரோன்னுட்டு. அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு அந்த சாணியை உருட்டி, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, சாணி பிள்ளையார். அந்த பிள்ளையாரில் அந்த ஆண் பூவை சொருகி கோலத்தில் நாங்கள் வைப்போம். ஏன் இந்த பெண் பூவை பறிக்கக்கூடாதுங்கிறதுக்கும் அவங்க விளக்கம் சொன்னாங்கல்ல. அப்போ இதில் எப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞான தத்துவம் அடங்கி இருக்கு, நம்ம முன்னோர்கள் எங்கே போய் படித்தாங்க இதை நான் உங்களுக்கு விளக்கியே ஆகணும். இப்போ ஒரு தோட்டத்தில் 50 பூ இருக்குன்னு வச்சுப்போம், அதில் 40 ஆண் பூ 10 பெண் பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகரந்த சேர்க்கை, அதாவது பாலினேஷனுக்கு இந்த தேனீக்கள் வண்டுகள்லாம் வரும்ல, வரும்போது அது ஒரு ஆண் பூவில் உட்காந்து இன்னொரு ஆண் பூவில் உட்காந்து இன்னொரு ஆண் பூவில் உட்காந்து இப்படியே போச்சுனாக்கா மகரந்த சேர்க்கை நடக்காது, அது காய்க்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆண் பூவெல்லாம் பறிச்சுட்டா 1-2 ஆண் பூ தான் இருக்கும். அதில் உட்கார்ந்த அந்த தேனீக்களும் வண்டுகளும் இந்த பெண் பூக்களில் வந்து உட்காரும் பொழுது அது சூழ் கொள்ளும், அது காய்க்கும். அதாவது இதெல்லாம் நம்ம வந்து எங்கேயோ புஸ்தகத்தை புரட்டி படித்து கற்றுக்குறோமே, அவங்க வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை சுகமானதாக இருந்ததற்கு காரணம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. they knew everything, science without even studying. அதுதான் அங்கே இருக்கிறது வாழ்க்கை தத்துவம். இந்த சாணி பிள்ளையாரில் முதல் நாளைக்கு வச்ச பூவை அடுத்த நாளைக்கு தூக்கி போட்டுற மாட்டாங்க, கொண்டு போய் கொல்லைப்புறத்தில் மாட்டுத்தொழுவத்து சுவத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. இதை பொங்கலும் போது அதை ஒரு கூடையில் போட்டு கைத்தட்டி கும்மி அடித்து போய் கரைக்கிறது அது வேறு விஷயம். இந்த மார்கழிக்கு வருவோம். இந்த பஜனை ஆண்கள் மட்டும் பண்ண மாட்டாங்க, பெண் குழந்தைகள் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், பஜனை பாட தெரியாது, ஆனால் திருப்பாவை திருவம்பாவை பாடி, எப்படின்னு கேட்டால் ஒரு பொண்ணு கையில் ஆண்டாள் படம் இருக்கும், இன்னொருத்தி கையில் மாணிக்க வாசகர் படம் இருக்கும். நாங்கள் இதுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தர் டர்ன் வரும், நீ தூக்கிக்கோ நீ தூக்கிக்கோன்னுட்டு. அப்போது ஒரு அம்மா மட்டும் நல்ல விளக்கேற்றி ஒரு அருக்கஞ்சட்டிக்கு உள்ளே விளக்க வச்சு புடவை தலைப்பால் மூடிக்கிட்டு கூடவே எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றவங்க எல்லாரும் ஜால்ரா சிப்லாக்கட்டை என்னெல்லாம் வாத்தியங்கள் இருக்கோ ஒரு அம்மா கழுத்துலேயே ஹார்மோனியத்தை போட்டுக்கிட்டு வாசிச்சுட்டே வருவாங்க. எங்களுடைய பெண்கள் கோஷ்டி தனியாக போகும், ஆண்கள் வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப விஸ்தாரமாக பாடுவாங்க, சத்தம் போட்டு பாடுவாங்க, கையை தட்டி பாடுவாங்க. அவங்களும் எதுக்கு அப்படி பண்ணாங்க, அந்த ஓசோனை வாங்கிக்க. நாங்களும் என்ன பண்ணினோம், அந்த ஓசோனை வாங்கிக்க. நாங்கள் கோலம் போட்டோம், அதில் பூசணி பூ பரங்கிப்பூ வச்சோம், பாட்டு பாடினோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போவோம். பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கும் அந்த காலை வேளை, எல்லாரும் ஓடுவாங்க கோவிலுக்கு கோவிலுக்கு கோவிலுக்குன்னுட்டு ஆனந்தமாக. அந்த கால வேளையில் தெய்வத்தை தரிசிக்கணும், அங்கேருந்து போய் அருள் வாங்கிறதுக்காக. எப்போது இருக்கிற அதே சாமி தானே, போய் திருப்பி திருப்பி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு யாரும் நினச்சதில்லை. எத்தனை முறை பார்த்தாலும்
சலிக்காத அருள் தரக்கூடிய தெய்வங்கள் தான் நம்ம ஊர் கோவில்களில். அதை நாம் புரிஞ்சுக்கணும். கோவில்களுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு இப்போ குருமார்கள் இருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவர்களுக்கு தெரியும் எதுக்காக கோவில் என்ன செய்யணுங்கிறது. அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு குருமார்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்ம அந்த 60 வருஷத்துக்கு முன்னால் போவோம். அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சாப்பாடு. அந்த கோவிலில் இன்றைக்கி என்ன பிரசாதம்? எள்ளோரை, புளியோரை, சுண்டல், அக்கார அடிசல், சக்கரை பொங்கல், இன்றைக்கி மிளகு வடை, இன்றைக்கி மெது வடை அப்படின்ட்டு இது எல்லாமே சத்தான உணவு வகைகள் பிரசாதமாக தரப்பட்டது. அங்கே தான் அவங்களுடைய ஆரோக்கியம் காப்பாற்றப்பட்டது. அதிகாலையில் எழுந்திருக்கிற பொழுது எல்லாருக்கும் பசி ஜாஸ்தி. ரொம்ப சீக்கிரம் எழுந்துடுறோம் இல்லையா? பசிச்சு இந்த கோவில் பிரசாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன் இந்த கோவிலில் செய்கிற பிரசாதங்கள், திருமடைப்பள்ளியில் செய்கிற பிரசாதம் ரொம்ப ஜோராக இருக்கும்? காரணம் என்ன தெரியுமா? அது இறைவனோடு சம்பந்தப்பட்டது. அது இறைவனுக்கு நிவேதிக்கப்பட்டு நமக்கெல்லாம் தரப்படும். வீட்லேயும் பண்ணுவாங்க பொங்கல். இன்றைக்கி அசோகா பண்ணியிருக்கேன்பாங்க, ஹயக்ரீவா பண்ணியிருப்பேன்பாங்க. என்ன சாமி பேரெல்லாம் கூட சொல்கிறாங்கன்னு பார்த்தா அது ஒரு அல்வா மாதிரி, ஒரு கேசரி மாதிரி. அந்த ஒரு நாளும் என்ன சாப்பிட போகிறோங்கிறது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மார்கழி 27ஆம் நாள் கூடாரை வள்ளின்னு கொண்டாடுவோம். அன்றைக்கி ஆண்டாளே பாடியிருக்கா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். மூட நெய் பெய்துன்னா ஒரு பாத்திரம் நிறைய பால் சாதம் பண்ணி, அக்கார அடிசில் பண்ணி, மூட அப்படின்னாக்கா மேலே அப்படியே ததும்ப 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 நெய்யை, உருக்கின நெய்யை விட்டு அதை ஒத்தொத்தருக்கும் அள்ளி தரப்பொழுது நாம் சாப்பிடும் பொழுது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. இவ்வளவு தூரம் நெய் வழியுமா? அப்படியெல்லாம் நெய் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் கொலஸ்ட்ரால்னு பேசுகிறீங்களே, அதெல்லாம் யாருக்குமே இருந்ததில்லை. காரணம், உழைச்சாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, தெய்வத்தை நம்பினாங்க, நிறைய எக்ஸசைஸும் பண்ணினாங்க. இன்றைய வாழ்க்கைக்கும் அன்றைய வாழ்க்கைக்கும் எனக்கு இது நாஸ்டால்ஜியா. நான் அப்படியே அந்த 60 வருஷத்துக்கு முன்னால் போய் நாங்கள் கோலம் போட்டது, பஜனை பண்ணது, அந்த பக்ஷணங்கள்லாம் சாப்பிட்டது, இதெல்லாம் நினைக்கிற பொழுது அந்த நாளும் வந்திடாதோ பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அப்படின்னு நினைவு தான் வருது. இது எம்எஸ் அம்மாவோட பாட்டு. இதுவும் நாங்கள் கிராமஃபோனில் போட்டு கேட்டதுனால என்னால் இப்போ பாட முடியுது. மார்கழி பிரசாதம்னு இப்போ சொன்னாலே நாக்கில் அப்படியே தண்ணி ஊறுது. காரணம் என்ன தெரியுமா? மார்கழி ஸ்பெஷல் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. திருக்கோஷ்டியூர் திருமலை சம்பா, அக்கார அடிசில், கல்கண்டு சாதம், கதம்ப சாதம், மெதுவடை, மிளகு வடை, வெண்பொங்கல், புளியோதரை, பாயசம், சுண்டல், எள்ளு சாதம். அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எள்ளோரை, மிளகோரை, உளுந்தோரை, சர்க்கரை பொங்கல், திருப்புல்லாணி பாயசம், பால் பாயசம், ஹயக்ரீவா, தேங்காய் சாதம், கோவில் வடை, உளுந்து வடை, முழு அப்பம், உண்ணி அப்பம். இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பண்ணினதெல்லாம் எள்ளோரை, புளியோரை, ததியோதனம், அதெல்லாம் கண்ணனுக்கு. ஆனால் அதே மாதத்தில் இன்னொரு பண்டிகை வரும், திருவாதிரை. அது பரமேஸ்வரனுக்கான திருவாதிரை நட்சத்திரம். அன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் நடக்கும். 7 கறி கூட்டும், 7 வகையான காய்கறிகள் போட்டு ஒரு கூட்டும், 7 கறி குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் களியும் செஞ்சு சாப்பிட்றோம். ஆக எல்லா பண்டிகைகளும் நல்ல சாப்பாடு ஊட்டம் உள்ளதாக ஒரு பண்டிகைன்னு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் முக்கியமாக சொல்லணும், நல்ல மொறு கரகரன்னு உளுந்து வடை பண்ணுவோம். எப்போ? மார்கழி மாதம் ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி வரும். மார்கழி மூல நட்சத்திரம் அவருடையது. அதனால் அன்னைக்கு நல்லா பாயசம் பண்ணி அப்படியே மாலை, வடை மாலையெல்லாம் கோத்து எல்லா வீட்லேயும் வடை பண்ணுவாங்க. இப்படி இந்த மாதம் பூரா நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, அதை மறக்கக்கூடாது. எண்ணெயில் பொரித்தாலும் அந்த
பக்குவத்தில் பண்ணினாக்கா அது ஒன்றும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, ஃபேட் ஆகாது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த குளிருக்கும் அந்த காலத்தில் இருந்த சுறுசுறுப்புக்கும் அந்த சாப்பாடுக்கும் எப்போ அடுத்த சாப்பாடு அப்படின்னு ஆசைப்பட வைக்கும். காரணம் எல்லாம் ஜீரணமும் ஆயிடும். மத்தியான நேரத்தில் தூங்குற வழக்கமே கிடையாது. என்ன செய்வாங்கன்னா திருப்பாவை திருவெம்பாவை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க, அர்த்தம் சொல்லி கொடுப்பாங்க. சில பேருக்கு தலையில் பூ வச்சு தைக்க சொல்லி கொடுப்பாங்க, பூ தொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த டிசம்பர் பூலாம் கொண்டு போய் தூர போடு அப்படிம்பாங்க. வாசனை உள்ள பூக்கள் தான் இறைவனுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் தாத்தா என்ன தெரியுமா செய்வார், இந்த மாதிரி பனை ஓலையில் கிளி பண்ண சொல்லி கொடுப்பாரு. அப்போ கற்றுக்கிட்டது எப்போ, 60 வருஷத்துக்கு முன்னால் கற்றுக்கிட்டது. இப்போ உங்களுக்கு யாருக்கான கற்றுக்கணுன்னாலும் சொல்லித்தர நான் தயார். நான் இத்தனை நாழி உங்களோட பேசினது எஸ்டர்டே, இன்னைக்கு டுடே. டுடேக்கு வரலாமா? வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே? Whatever was taught to us by our ancestors, grandmothers, great grandmothers, you are all fortunate to have a great guru to do the same thing what those people did. Here is your guru. ஸ்ரீ 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 முரளிதர சுவாமிகள் எவ்வளவு அழகா அன்னையாய், தந்தையாய், ஆசானாய், குருவாய், தெய்வமாய் இருந்து உங்களெல்லாம் வழி நடத்துகிறாருங்கிறது you are all very fortunate. We were blessed in a different way, but you are all very very fortunate to be under the guidance of the great guru. Yesterdayல சொன்ன விஷயம்தான் இன்றைக்கும் நடக்கிறது. ஆனால் under the guidance of the great guru நீங்கள் அதை உலகளாவிய அளவில் கொண்டாடுறீங்க. நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே ஒரே கொண்டாட்டம், பஜனை, சாப்பாடு, இதே தான், பாட்டு, இதே தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் உலகளாவிய அளவில் நாட்டியம், அதே திருப்பாவை, பஜனை பாடல்கள், நாம சங்கீர்த்தனம், இத்தனையும் நாட்டியங்களோடு சேர்ந்து பண்ணுற பொழுது இது இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கிறது. தவிர உங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஏதோ கற்றுட்டோம், ஆனால் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. காரணம் அந்த அப்படிங்கிற அந்த ஒரு தீபத்தை ஏற்றி சுடராக பிரகாசிக்க வைக்கிறதுக்கு குரு இருக்கிறதுனால உங்கள் யாருக்கும் இது வழி மாறியே போக முடியாது. இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் மட்டும் கலந்துக்கலை, எத்தனை பாடகர்கள், சிங்கர்ஸ், மெகா சிங்கர்ஸ், எல்லாரும் கிரேட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்க போகிறா. ஆனால் அவள் பாட போகிறது என்ன தெரியுமா? ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளுடைய காம்போசிஷன், அவருடைய ஆத்மா அனுபூதியில் மலர்ந்த பாடல்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டால், இறைவனோடு ஒன்றிய நிலையில் அவருடைய மனதில் உதித்த மலர்ந்த தி ப்ளூம்ஸ் ஆஃப் மார்கழி, அவருடைய பாடல்களை இசைக்கலைஞர்கள் பாட போகிறாங்க. அப்படிங்கிறது பெரிய விஷயம். அவருடைய பாட்டு எல்லாமே அந்த பக்தியில் தோய்த்து எடுக்கப்பட்டது. அதை மற்றவங்க பாடுற பொழுது இது உலகளாவிய அளவில் கேட்கப்படும். நீங்களும் பாடணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லை, வித்வான்களும் மகா வித்வான்களும் பாடப்போகிற பாடல்கள் மதுர கீதங்கள். ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் வந்து மோர் தென் 800 சாங்ஸ் அவர் இயற்றி கம்போஸ் பண்ணியிருக்கிற, அதை பாட போகிறாங்க. இப்போது அவருடைய பாடல்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, பக்தியில் தோய்த்து எடுக்கப்பட்டு கண்ணனுடைய பாதார விந்தங்களில் அர்ப்பணிப்பதற்காக உருவானவை, அவருடைய மனதில் ஸ்புரித்தவை. அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாரும் பாடும் பொழுது அதனுடைய பலன் பன்மடங்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சுவாமிஜி அவர்களுடைய வாக்குப்படி நம்மளுடைய ஆன்மீக, கலாச்சார, பண்பாடு இதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உருவான அற்புத பொக்கிஷம். இதை என்ன செய்யணும், ஒரு குடைக்கு கீழே உலகளாவிய அளவில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பரந்த நோக்கில் தான் உங்களெல்லாம் செயல்பட வச்சிருக்கிறார். எஸ்டர்டே அது ஒரு சகாப்தம், ஆனால் இது ஒரு புதிய சகாப்தம். You are all very fortunate. You have to take it to the next generation. You have to make the whole world know what's happening and what is important, what is our culture and the deep meaning of each and every ritual. So it is on our shoulders to take it to the next generation, and we will do it, won't we?
spotlight on this Rise of Margazhi festival inspired by Sri Swamigal, Maharanyam Sri Sri Muralidhara Swamiji, a culturally spiritual initiative by the Global Organization for Divinity. நாம் மார்கழியில் என்ன வேண்டிக்கிறோம் இறைவனை? எங்களுக்கு அதை கொடு, இதை கொடு, வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவணும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எல்லாம் ஆண்டாள் சொல்லியிருக்கால. அதுபோல் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்ன தெரியுமா? The proceedings from this program, the Rise of Margazhi, goes to a very very noble cause. என்னன்னு கேட்குறீங்களா? மகாரண்யம் கிராமத்தில் சுற்றி இருக்கிற மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, அவங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாயிருக்கு. அதை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், ஏழை மக்களுக்கு போய் சேரணும்னா ஒருத்தர் செஞ்சால் போகாது, நீங்கள் செஞ்சால் போகாது, நீங்கள் செஞ்சால் போகாது, எல்லாருமா சேர்ந்துக்கணும். உங்ககிட்ட நான் கேட்குறது என்ன தெரியுமா? ப்ளீஸ் loosen the strings of your purse and donate happily and abundantly. நீங்கள் கொடுக்குற இந்த நன்கொடையினால் யாருக்கெல்லாம் ப்ரிவிலேஜ் இல்லையோ அவங்களுக்கு உதவுற வகையில் இது பேர் உதவியாக இருக்கும். அதுவும் குருஜி அவர்களுடைய கைடன்ஸில் நடக்கிறதுனால அந்த புண்ணியமும் அந்த பக்தியும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்றென்றும் காப்பாற்றும். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய். நமஸ்காரம். Donate generously. It is not how much we give, but how much love we put into giving. Kindness in words creates confidence. Kindness in thinking creates profoundness. Kindness in giving creates love.
कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे